பிக் பாஸ்ல இப்ப நடந்து முடிஞ்சிருக்கிற அரோமா நெய் ஸ்பான்சர் டாஸ்க்ல டீம் பி வின் பண்ணி இருக்கிறாங்க. சோ மொத்தம் இப்ப 13 பேர் வீட்ல இருக்காங்க இல்லையா, வழக்கம் போல 3 பேரை நடுவர்களா போட்டுட்டாங்க. அதுல நம்ம ராணவ், அதே மாதிரி சௌந்தர்யா, ரஞ்சித் இவங்க 3 பேருமே நடுவர்கள். அதுக்கப்புறம் இந்த வாரம் வீக்லி டாஸ்க்ல ரெட் டீம் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் டீம் ஜோடியா இருந்தாங்க இல்லையா, இப்ப அதுல மீதி இருந்தவங்க எல்லாமே பி டீம்ல போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ டீம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ டீம், இவங்க ஒரு டீமா வந்து இந்த ஸ்பான்சர் டாஸ்க்லயும் சேர்ந்துக்கிட்டாங்க. சோ இவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 2 சமைக்கணும், 2 ஃபுட் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கடைசியா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நடுவர்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டு எந்த டீம் சிறப்பா சமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கணும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா நடுவர்கள் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா பி டீமுக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி பி டீமுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. சோ நல்லாவே சமைச்சிருக்கிறாங்க அவங்களும். அதே டைம்ல ஏ டீமும் நல்லாவே சமைச்சிருக்காங்க. இருந்தாலும் அதுல ஏதாச்சும் ஒரு குறை சொல்லணும் இல்லையா, அப்பனா தானே பி டீமுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஏ டீமுகளை வந்து ஒரு ஃபுட்டுக்கு வந்து நெய் அதிகமா போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல ப்ரொசீஜரே நெய் அதிகமா போடணும்னு தான் இருக்கு அப்படின்னு தீபக் சொல்லி பாக்குறாரு. ஆனா அதை அவங்க ஒத்துக்கல. ஆக மொத்தத்துல பி டீமுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க வின்னிங்க. சோ எப்படி இருக்கு அப்படிங்கிறது உள்ளார இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்மளும் அதுல குறை சொல்ல முடியாது. உங்களோட கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.